வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். மன அமைதி, அதை பத்தி தான் பார்க்க போறோம். மனம் இல்லாத மனிதனும் இல்லை, மனதை முழுமையாக அறிந்த மனிதனும் இல்லை. பொதுவாகவே நம் மன அலைசூழல் 14 இருந்து 40க்குள்ள இருக்கும். இதுவே கோவப்பட்டோம்னாலோ உணர்ச்சி வயப்பட்டோம்னாலோ இன்னும் அதிகரிக்கும். மனதை அடக்க நினைத்தால் அலையும், அறிய நினைத்தால் அடங்கும். இது மகிழ்ச்சியோட வாக்கு. நம் மனதை எப்படி அடக்கிறது அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தையுமே அதனோட தன்மையில ஏற்றுக்கொள்ளும் போது மன அமைதி நிச்சயமா கிடைக்கும். இதுக்கு நாம ஒரு உதாரணம், நம்ம டிராஃபிக்ல வெளியில போறோம், ஒரு 5 நிமிஷம் நின்று நிதானமா போகணும் அப்படின்னு நினைச்சா நாம அதை செய்யறது இல்லை. நாம ரூல்ஸை கரெக்டா ஃபாலோ பண்ணாலும் நம்மள எதிரில் வரவங்களோ பக்கத்துல வரவங்களோ அதை ஃபாலோ பண்ணல அப்படிங்கும் போது நமக்கு கோபம் வரும். அந்த இடத்துல நம்ம மன அமைதி கெடும். இப்போ மன அடக்கம் அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னாலே மன அமைதி சிறந்த வழியா இருக்கும். இதைதான் வள்ளுவர் அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும் அப்படின்னு சொல்றாரு. மன அடக்கத்துக்கும் மன அமைதிக்கும் 4 சிறந்த நல்ல வழி இருக்கு. அது பொறுமை, சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், மன்னிப்பு. இது 4 தான். பொறுமை அப்படிங்கும் போது நிதானம், தானத்தில் சிறந்ததான நிதானம். எந்த ஒரு விஷயத்தையுமே நாம செய்யறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் நிதானமா நின்று யோசிச்சு செய்யும் போது அது நிச்சயமா நல்ல விஷயமா மாறும். வார்த்தைகள்ல நிதானம் மிகப்பெரிய நல்லவைகளை நமக்கு நடத்தி தரும். பொறுமையா இருந்து சாதிக்கக்கூடிய விஷயங்கள், பொறுமையா விட்டு கொடுத்து போகிற எந்த ஒரு விஷயமும் நிச்சயமா நல்ல செயலுக்கு வரும். அடுத்ததா சகிப்புத்தன்மை. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நம்ம எல்லாருக்கும் சாக்ரட்டிஸை நல்லா தெரியும். சாக்ரட்டிஸ் மரண தண்டனை விதித்து சிறையில இருக்கும்போது அவருக்கு ஒரு நல்ல இனிமையான இசை கேட்குது. அந்த இசை எங்கிருந்து வருது அப்படின்னு அவர் பார்க்கும்போது ஒருத்தர் பிடியில் வாசிச்சுட்டு இருக்கார். அந்த இசையோட கலந்து அவர் போகும்போது அவர்கிட்ட போய் சாக்ரட்டிஸ் கேட்கிறார், எனக்கு இந்த இசை ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு இதை நீங்க கத்துக் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு அந்த வாசிக்கிறவர் சொல்றாரு, ஐயா நீங்களே மரண தண்டனை கொடுத்துட்டாங்க, நீங்க இறந்து போக போறீங்க, நீங்க இதை கத்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்கும்போது சாக்ரட்டிஸ் சொன்னாராம், நான் இதை கத்துக்கிட்டதுனால நான் சாக போற நேரத்துல கூட என் மனசுக்கு நான் இந்த பிடியிலும் எனக்கு வாசிக்க தெரியுங்கிற மனநிறைவோட நான் போவேன், அதனாலதான் நான் இதை கேட்கிறேன் அப்படின்னு. இதுதான் நம்ம எதையுமே அதன் தன்மையில ஏற்றுக்கொள்ளும் போது நிச்சயமா ஒரு சகிப்பு தன்மையோட கூடிய மன அமைதி நமக்கு கிடைக்கும். அடுத்ததா விட்டு கொடுத்தல். இந்த உலகமே கண்ணாடி மாதிரி, நாம என்ன கொடுக்குறோமோ அதைதான் நமக்கு திருப்பி கொடுக்கும். எதையுமே நாம என்னது எனக்கு தான் வேணும் அப்படின்னு ஒரு பிடிவாதமா இல்லாம விட்டு கொடுத்து வாழும்போது, நாம ஒரு பங்கு விட்டு கொடுத்தோம் அப்படின்னா இறை அருள் நமக்கு 3 பங்கா நிச்சயமா திருப்பி கொடுக்கும். நாம எதையுமே நல்ல ஒரு விட்டு கொடுக்கிற தன்மையோட இருந்து அடுத்ததாக மன்னிப்பு. தண்டனை கொடுப்பதற்கு தாமதம் செய், மன்னிப்பதற்கு யோசனை கூட செய்யாதே. பைபிள்ல இருக்கக்கூடிய அழகான வரிகள். ஆனா நம்ம இதை மாற்றிதான் செய்யறோம். தண்டனை கொடுப்பதற்கு நம்ம யோசனை பண்றதே கிடையாது. ஆனா மன்னிக்கிறதுக்கு அதிகமா யோசிக்கிறோம். நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே மன்னிச்சு பழகும் போது நிச்சயமா அது நல்ல விதத்துல அமையும். மிகப்பெரிய தண்டனைங்கிறதே மன்னிப்பு தான். நம்ம ஒருத்தரை மன்னிச்சோம் அப்படின்னாலே அது நாம அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனை. எத்தனையோ விஷயங்கள் நடந்திருக்கும், பல வருஷம் அதை நினைச்சு வருத்தப்பட்டு இருந்திருக்கும். இப்ப அதை யோசிக்கும் போது இதுக்கா இப்படி வருத்தப்பட்டோம் அப்படின்னு யோசிப்போம். ஆனா நம்ம மன்னிச்சு பழகும் போது மிகப்பெரிய விஷயம் கூட சின்ன ஒரு துரும்பா மாறி நமக்கு மன அமைதியை கொடுக்கும். இதுதான் விவேகானந்தர் எண்ணங்களை கவனியுங்கள், அது நல்ல சொற்களாகட்டும், சொற்களை கவனியுங்கள், நல்ல செயல்களாகட்டும், செயல்களை கவனியுங்கள், பழக்கமாகட்டும், பழக்கங்களை கவனியுங்கள், விளக்கமாகவும் வாழ்க்கையாகவும் மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு மன அமைதி கிடைக்கணும் அப்படின்னா நாம முதல்ல நல்ல எண்ணங்களை மனதுக்குள் நிரப்பணும். தியானம், தவம், இது மூலியமா மனதுக்குள்ள நல்ல சிந்தனைகளை நிரப்ப நிச்சயமா மன அமைதியான நிலைமைக்கு வரும். இதுவரைக்கும் மன அமைதியை பத்தி பார்த்தோம். இனிமே இன்னும் வர நாட்கள்ல இன்னும் நிறைய தகவல்களோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.